நல்லா கிரேவி மாதிரியே ஆயிடுச்சு பாருங்க. சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்தியோட. பீஃப் கைமா கிரேவி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 டேஸாக வீடியோ போட முடியல. வீடு ஷிஃப்டிங் வேலை இருந்ததுனால இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு கைமா செஞ்சுக்கலாம். கைமா செமி கிரேவி. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உப்பு தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு இன்னும் ஆயில் ஊற்றல. இது அப்படியே இந்த மீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும்னு விட்டு இருக்கேன். இது பீஃப் தான், பீஃப் கைமா. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளேயே ஜாரில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வந்துடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃபாக சாப் பண்ணி போட்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுங்க. இப்போ இது நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. மீட்டில் ஃபேட் இருந்தால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ மசாலா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இதை எடுத்து நம்ம மீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ இதே ஜாரில் நான் 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது செமி கிரேவி. ஃப்ரைனா டொமேட்டோ போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சப்பாத்திக்கு தான் செய்ய போகிறோம், அதனால நான் தக்காளி போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளேயே டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். டொமேட்டோ கிரைண்ட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு உப்பு தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணியில ட்ரை ஆகுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி மசாலா போட்டு டொமேட்டோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது நம்மளுக்கு கிரேவி சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இப்போ ஜாரில் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விடலாம். ஏன்னா ஆல்ரெடி இது கைமா, 15 மினிட்ஸ் விட்டால் போதும். நான் டேஸ்ட் பார்த்ததுல காரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால ஒரு 5 to 6 க்ரீன் சில்லி அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் போன் எல்லாம் கூட சேர்ந்து இருக்கு, அதனால தான் நான் குக்கரில் வச்சுருக்கேன். வெறும் கைமானா நீங்கள் நார்மலாக கடாயில் செய்கிற மாதிரி கூட கிரேவி செஞ்சுக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா செமி கிரேவி ஆகணும். ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு 15 மினிட்ஸ் விடுங்க. மிக சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கைமா கிரேவி சப்பாத்தியோட சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்தியோட. கன்சிஸ்டன்சி பாருங்க. சூப்பராக சப்பாத்தி பீஃப் கிரேவியோட டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு முறை கைமா கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all. Bye in next video.